சந்திரன் 4ஆம் இடத்திலோ அதாவது கடகத்திலோ 10ஆம் இடமான மகரத்திலோ இருந்து விட்டால் சிறப்பான ஒரு ஜாதகமாக அங்கே அமைந்துவிடும். 2ஆம் இடத்தினுடைய செயலை அவர் இயற்கையிலே செய்து கொண்டிருப்பார். அப்ப அந்த லக்னம் அமைய பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த சந்திரன் இருக்கும் பொழுது சிறப்பா இருப்பாங்க. அந்த மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு அருள் புரியும். காயத்ரி சக்கரம் என்பது நிறைய கிடைக்கக்கூடியது. காயத்ரி மந்திரை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வும் உங்களுடைய வருமானம் என்றென்றும் நிலைக்கும். ஃபுல் ஆன் பக்தி சேனல் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாலமுருகன், கோயம்புத்தூர்ல. ஜோதிடம் என்பது நாம் வரையறுக்கப்பட்ட ஒரு செயல்பாடுகள், ஒவ்வொரு காலத்திலுமே ஒரு வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகளை நாம் எப்படி செய்து கொண்டு இருப்பது, எதிர்கால பலனை கொண்டு செய்வதுதான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தினுடைய தன்மைகள் முதல்ல எடுக்கிறப்ப துவக்கம் முதல் முடிவு வரை ஒரு ஜாதகத்தில் அப்படிதான் இருக்கும். அதைத்தான் துவக்கம் என்பது லக்னம் என்று நாம் கூறுகிறோம். அந்த லக்னம் தான் முடிவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்ப இது எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது, இதை கொண்டு தான் லக்னம் என்பது அமையும். அதே நேரத்தில் அந்த தொடக்கமான லக்னம் யார் உடலில் இருக்கிறது அதை சந்திரன் என்பது குறிப்பிட இருக்கிறோம் நம்ம. அப்ப லக்னம் சந்திரன், இதன் அடிப்படையிலே தான் நம்ம ஜாதகம் ஒவ்வொன்றும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த லக்னம் என்பது என்ன, சந்திரன் என்பது என்ன, இதுதான் உங்களுக்கு ஒரு ஜனனம். ஒரு குழந்தை எடுக்கும் பொழுது அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்கிறது, இது தொடக்க புள்ளியாக லக்னம். அதே நேரத்தில் அன்றைய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தினுடைய தொடர்ச்சி, அதாவது தன்னுடைய பாதையில் செல்லும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய கால அளவின் பாதையில் செல்லும் பொழுது பாதம் 1, பாதம் 2, பாதம் 3 இப்படி நம்ம பிரித்து அந்த ஜாதகத்தில் நாம் முதல்ல எழுதுகிறோம். அதன் பிறகுதான் தினகதியை போட்டு தினகதியிலிருந்து நம்ம ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் நிற்கிறது, அதனுடைய செயல்கள் என்ன அப்படிங்கிறத போட்டு தான் நம்ம ஜாதகம் எழுதுறோம். 12 லக்னங்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகள் எப்படி இருந்தால் எந்த மாதிரி பரிகாரத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று வரும் அடுத்தடுத்த பகுதியில நாம பார்ப்போம். இந்த மேச லக்னத்திற்கு சந்திரன் 4ஆம் இடத்திலோ அதாவது கடகத்திலோ 10ஆம் இடமான மகரத்திலோ இருந்து விட்டால் சிறப்பான ஒரு ஜாதகமாக அங்கே அமைந்துவிடும். காரணம் என்னன்னா, மேச லக்னத்திற்கு சந்திரன் 4, 10 இடத்தில் ஆக 4ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருக்கும் பொழுது அவர்கள் நிலை அருமையான ஒரு நிலைக்காக அந்த உடல் உயிர் ஒன்றி செல்லும், சிறப்பாக இருக்கும். அவர்கள் மேன்மேலும் சிறக்க அங்கே அவர்கள் நம்மளை வழி நடத்தக்கூடிய அந்த ஜோதிடம் உதவும். அப்படிப்பட்ட மேச லக்னத்திற்கு கடகத்திலோ மகரத்திலோ சந்திரன் இருந்து விட்டால், அது எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும், இருந்து விட்டால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் அல்லது அறுபடை பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அல்லது 7வது படையான மருதமலை முருகன் கோவில், இந்த கோயில்களுக்கு சென்று தக்காளி சாதம் அங்கே நெய்வேத்தியமாக படித்து தக்காளி சாதமும் கொடுக்கலாம், அல்லது அங்கே போய் அன்னதானமும் கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதன் மூலமாக உங்கள் உடல் உயிர் ஒன்றுடன் ஒன்று ஒன்றி சுகமான ஒரு செயலை இங்கே கொடுக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை சரிப்படுத்தக்கூடிய அந்த மேச லக்னத்திற்கு சந்திரன் கடகத்திலேயோ மகரத்திலேயோ இருந்தால் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். இப்படி செய்தீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும், தொழில் வளம் பெருகும், எண்ணங்கள் சரியாக இருக்கும், மன அலைகள் பாயாது, சேமிப்பு தன்மை அதிகமாகும். இவ்வாறு செய்து பாருங்களேன் எப்படி இருக்கும் என்று. சிறப்பான ஒரு லக்னம் என்று ரிஷப லக்னமே. ஏன்னா 2ஆம் இடத்தினுடைய செயலை அவர் இயற்கையிலே செய்து கொண்டிருப்பார், சுக்கிரன் வீடு. அப்ப அந்த லக்னம் அமைய பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அங்கே சந்திரன் அந்த லக்னத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடமான கடகத்தில் இருந்தாலும் இந்த 2 இடங்களில் அந்த சந்திரன் இருக்கும் பொழுது சிறப்பா இருப்பாங்க. அப்ப இவர்கள் அந்த 2ஆம் இடமான வாய் மொழி மூலம், ஏன்னா 2ஆம் இடம் வாய்,
அந்த வாயில் இருக்கக்கூடிய ஒளி தன் உடலையும் பாதுகாக்கணும், தன் உயிரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த ஒளி சம்பந்தப்பட்ட கடவுளுடைய மந்திரங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். அவர்களுக்கு பிடித்தமான மந்திரங்கள். அந்த மந்திரத்தை நீங்கள் அந்த கடவுள் முன்பாகவோ அல்லது வீட்டில் காலையில் 5 மணிக்கு பிறகும் 6 மணிக்கு உள்ளும் உங்கள் தனிமையாக அமர்ந்து அந்த மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு அருள் புரியும். அதே போல உங்களுக்கு அந்த காயத்ரி சக்கரம் என்பது உங்களுக்கு இருக்கும். காயத்ரி சக்கரம் என்பது நிறைய கிடைக்கக்கூடியது. அந்த காயத்ரி சக்கரத்தை எடுத்து அந்த காயத்ரி மந்திரை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வும் உங்களுடைய வருமானம், அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய சந்தோஷம் என்றென்றும் நிலைக்கும். அப்படியேப்பட்ட இந்த ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 3ஆம் இடமான கடகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். காலப்புருஷனுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம். இந்த லக்னத்தில் சந்திரன் 4ஆம் இடத்தினுடைய கன்னியில் இருந்தாலும் சரி அல்லது லக்னத்திலே இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான அந்த உடலும் உயிரும் என்ற லக்னம் ராசி. காலப்புருஷனுக்கு 3, காலப்புருஷனுக்கு 6, 3 6 கூடியது அங்கே லக்னத்திற்கு 4 கூடியதாக மாறிவிடும். அப்ப மிதுன லக்னத்துக்கு 4இல் சந்திரன் இருந்தால் இவர்கள் அதிக பலம் பெற்றது அந்த உடல் அமைஞ்சிடும். அதிக பலம், அதிக எண்ணங்களை சரிவர இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் அவர்களுக்கு சரியாக இருக்கும். அப்படியேப்பட்ட இந்த மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், கன்னியில் சந்திரன் இருக்குவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று, அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று இந்த பானகம் அப்படிங்கிற ஒரு இது உணவு இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பானகம்னா என்ன அப்படின்னு, அந்த பானகத்தை நெய்வேத்தியமாக அங்கே படைத்து அங்கே இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு சிறப்பாக ஒரு கூடிய இருக்குது. அது முக்கியமாக தாய் மூகாம்பிகையிலே அது காலையில் 6 மணிக்குள் இருக்கக்கூடிய அந்த பூஜையிலே நீங்கள் கலந்து கொண்டீர்களானால் அந்த பானகம் அங்கே கொடுப்பார்கள். சூடாக கொடுப்பாங்க. சிறப்பான ஒரு இடம். இந்த மாதிரி அமைய பெற்றவங்க அந்த கோயில்களுக்கு சென்று அந்த பானகத்தை அருந்துவது சிறப்பு. அதிலே இன்னொரு சிறப்பு என்னன்னா, சொர்ண ரேகைங்கிற அந்த தரிசனத்தையும் செய்ய வேண்டும். இப்படியாப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மிதுன லக்னமாகி 4இல் கன்னியில் சந்திரன் இருக்கும் பொழுது, இயற்கையிலேயே கடக லக்னம் என்பது சந்திரனுடைய செயல்பாடுகள். அப்ப அந்த கடக லக்னத்திற்கு சந்திரன் 4இல் இருக்கும் பொழுது, கடக லக்னத்துக்கு சந்திரன் 4இல் இருக்கும் பொழுது, ஆக எந்த வீட்டில் இருப்பார்? உங்களுக்கு துலாம் வீட்டில் இருப்பார். ஆனால் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, சூரியன் நீசமான தன்மையிலே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்தில் சந்திரன் சுகமாக போய் உட்காரும் பொழுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தன்மை மாறுபடும். இங்கே கடகம், அங்கே 4ஆம் இடத்தில் சந்திரன் போய் உட்கார். லக்னம் உயிரும் உடலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை அங்கே ஏற்படுத்தி கொள்ளும். அப்ப அதன் மூலியமாக அங்கே மன ஆசிலேஷன் இயற்கையில அவங்களுக்கு வந்துடும். எதற்கு குழம்புகிறார்கள், எப்படி குழம்புகிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு சிறிய விஷயத்தினாலும் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி லக்னத்துக்கு அமையக்கூடியது. அப்ப அந்த கடக லக்னத்திற்கு அமையும் பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று ஜவ்வரிசி, சேமியா, முந்திரி, திராட்சை கலந்த சர்க்கரை கலந்த ஒரு உணவாக பாயாசம் இருக்கும். அந்த பாயாசத்தை கொடுக்கும் பொழுது இவர்களுடைய எண்ண அலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நேர் வழி எண்ணங்களாக அங்கே திகழக்கூடிய அமைப்பு அங்கே வந்துடும். இதைத்தான் உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு கேந்திரமான 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன இது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமைப்பெற்றவர்கள், அங்கே உடல், இங்கே சந்திரன் நீசமாக கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும் விருச்சகத்திலே. அப்ப அந்த லக்னமான உயிர் இங்கே நீசமான தன்மை எந்த மாதிரி சுகங்களை கொண்டு போகும் என்பதை இங்கே பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று, எல்லாமே உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தான் செல்ல வேண்டும். அந்த அம்மன் கோயில்களுக்கு சென்று வெண் பொங்கல் இட்டு நெய்வேத்தியமாக படைத்து அங்கே இருப்பவர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் நீச்சத்தன்மை, சுகஸ்தானத்தில் நீச்சத்தன்மை, அதை சரி செய்வதற்கே
இந்த அம்மன் கோவில் வெண்பொங்கல் பிரசாதம். அப்படி செய்வார் என்றால் அந்த குடும்பத்துல குடும்ப உறவுகளிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எப்பவுமே சந்திரன் வந்து விருச்சகத்தில் இருந்தாவே குடும்பத்தில் ஒரு உறவுகள்ல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது சுகஸ்தானத்திலிருந்து இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கும் பொழுது அந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேர்ந்து விடும். கன்னி லக்னத்தை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். இந்த அமைப்பு பெற்றவர்கள் கன்னி லக்னம், 4ஆம் இடமான தனுசில் சந்திரன். இப்பொழுது அவனுடைய சுகங்கள், உயிர் உடல் சுகங்கள் எப்படி இருக்கும், இதைத்தான் சொல்ல வந்தோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உடல் தன்னுடைய நிலைக்கு லக்னத்திற்கு வேறு மாதிரி அமைந்து விடும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே உடல் பலமாகவும் உயிரினுடைய தன்மை கொஞ்சம் பலகீனம் குறைஞ்சிருக்கும், உடலுக்கும் உயிருக்கும் சுகத்தில். அப்ப இதை இவர்கள் சரி செய்ய வேண்டும். அப்படி சரி செய்வதன் மூலமாக சப்த கன்னிமார்கள் எங்கே எல்லாம் நிறைய கோயில்களுக்கு இருக்கு. இதுக்கு சிறப்பான கோவில் என்றால் சேலத்துக்கு அருகில் உடையார்பாளையம் அப்படிங்கிற இடத்துல சப்த கன்னி கோவில் என்ற தனி கோவில் இருக்குது. அந்த கோயில்களுக்கு சென்று கோதுமை உணவு, சப்பாத்தி அல்லது கோதுமையை தானமாக அங்கே இருப்பவர்களுக்கு அந்த கோயில்களுக்கு கொடுத்து சப்பாத்தியோ கோதுமை உணவோ செய்து கொடுங்கள் என்பது கொடுப்பதன் மூலமாக அங்கே உடலின் உயிரும் லக்னம் கன்னி லக்னம் தனுசு ராசி, அப்ப அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இருவரும் சமமாக வந்துவிடும். துலாம் லக்னம் அமையப்பட்டவர்கள் இறக்கிலே பாருங்க, உங்களுக்கு அங்கே சனி உச்சமாக இருக்கக்கூடிய இடம், சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய இடம். அங்க தந்தைக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது முதல்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் சந்திரன், லக்னம் 4ஆம் பாவமான மகரத்தில் சந்திரன். இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த நிலைமையும் சரி, அங்கே மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இவர்கள் அந்த உடலும் உயிரும் வந்து ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு இருக்கும், நீயா நானா. அப்ப என்ன ஆகுனா, மனது சொல்றத உடம்பு கேட்காது, ஏதோ ஒரு சிந்தனை வேறுவதை கொண்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி துலாம் லக்னம் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடமான மகரத்தில் சந்திரன் அமையப்பெற்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஏதோ ஒரு கோயில், அம்மன் கோவிலாக இருக்கட்டும் அல்லது வேறு வைணவ கோயில், சைவ கோயில், எந்த ஒரு கோயிலாக இருக்கட்டும், வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போகிற பொங்கல் பதார்த்தங்கள் அங்கே பொங்கலாக செய்து ஒரு பருக்கை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அங்கே இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்கும் தானமாக செய்யணும். உங்களுடைய அளவு எவ்வளவு வேணாலும் வந்துட்டு போகுது, சின்ன அளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தானமாக கொடுத்துட்டு வர வேண்டும். அப்போது இவங்க உடலிலும் உயிரும் வந்து ஒரு சில சரி சமமான ஒரு செயல்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும், அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அல்லது உங்கள் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஏதோ ஒரு கோயில்களுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் இறக்க வேண்டும், நிறைய இருக்க வேண்டும். இதை செய்து அங்கே தானமாக கொடுப்பது சிறப்பு. விருச்சிக லக்னத்துக்கு சுகஸ்தானமாகிய கும்பத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, ரெண்டுமே நம்ம சுகஸ்தானங்கள் தான் இருக்க, 4ஆம் இடத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது இங்கே லக்னம் விருச்சகமாக இருக்கிறது, அங்கே கும்பமாக இருக்கிறது. இவர்கள் இயற்கையிலேயே ஒரு 6னுடைய தொடர்பு வந்துடும். கடனை ஏற்படுத்தி கொள்வார்கள், கடன் தொல்லையிலிருந்து இருப்பார்கள், கடனை மீட்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகத்தை மீட்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று உங்கள் கையால் பிடித்த லட்டு, உங்கள் கையால் பிடித்த சின்ன சின்னதை வீட்டில் முதல் நாளே செஞ்சுக்கோங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சு லட்டு பிடிச்சி அங்கே போய் வருகின்ற அனைத்து பக்த கோடிகளுக்குமே நீங்கள் அதை சிறிதாக பிரசாதமாக தருவதன் மூலம் உங்களுக்கு கடனில் இருந்து நிவர்த்தியாகும். அங்கதான் உங்களுக்கு சுகமே இருக்கும். அந்த சுகத்தை நிவர்த்தி பண்ணிடலாம். இந்த தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் போய் அந்த சந்திரன் மீனத்தில் அமரும் பொழுது இவர்களுடைய சுகம் எப்படி இருக்கும்? லக்னம் உயிர், 4ஆம் இடமான சந்திரன் சுகஸ்தானங்கள், இந்த 2 ஸ்தானங்களும் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் காலங்களில் ஏதோ ஒரு வம்பு வழக்கில் மாட்டப் போகிறீர்கள் என்பது இளமையை தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
அந்தந்த தசாபுத்தி காலங்கள்ல. அப்ப இதில் இருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு, உங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பெருமாளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த பகுதியினுடைய பிரசித்தி பெற்ற பெருமாளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த தெருவினுடைய கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று பாயாசம், எந்த இடத்திலுமே பாயாசம் என்பது ஜவ்வரிசி, சேமியா, முந்திரி, திராட்சை, சர்க்கரை, இது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த சேமியா என்பதைத்தான், அந்த பாயாசத்தினுடைய இதுதான் அங்கே ஈடுபடும். அப்ப அந்த பாயாசத்தை கலந்து கொடுப்பதன் மூலமாக உங்களிருந்த அந்த வம்பு வழக்குகள் விடுபடும். இப்ப மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, அங்கேதான் நீங்கள் என்னன்னா, ஒரு வீடு, புதியதாக வீடை வாங்கலாமா, வீட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அல்லது புதியதாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அப்ப இவர்கள் எப்படியாப்பட்ட இருக்குன்னா, அங்கே வேறு விதத்தில் அமைஞ்சுவிடும் அந்த வீடு. இங்கே எல்லாம் சுகமாக இருந்தாலும் இந்த மகர லக்னத்திற்கு வீடுதான் முக்கியமாக இருக்கும் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட வீடு வாங்கும் பொழுது பிரச்சனையை சந்திக்கும் ஏதோ ஒரு விதத்தில். அதை நிவர்த்தி செய்வதற்காக முதலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனையை வைத்து விடுங்கள், நாங்கள் வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிடுங்க. வந்துட்டு புது வீடு வாங்கவே கூடாதவங்க பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு சிறிது அளவு அன்னதான தொகையை செலுத்திட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இருக்கும். கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். அது ஒண்ணுதான் நல்லது. ஏன்னா லக்னம் எந்த மாதிரி இருக்குது, ராசி அங்கே 4ஆம் இடத்தில் எந்த மாதிரி இருக்கிறது, சிறப்பான எண்ணங்கள், செயல்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப இவர்களுக்கு முக்கியம் என்ன, ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், யாருக்கிட்டாச்சும் ஒரு ஆசை. அது அங்கே உடல், அங்கே உயிர் இருவரும் கலந்து இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையரிடம் இவர்கள் ஆசீர்வாதம் வாங்கினாள் என்றால் அந்த எண்ண அலைகள், பிரச்சனைகள், வீடு, வண்டி, வாகனங்கள், தாயாரினுடைய பாசங்கள் எதுவுமே கரெக்டா இருக்கும். அப்ப கும்ப லக்னமாகி 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அம்மா, தாய், தந்தையரிடம் சென்று ஒவ்வொரு மாதமும் பிறை அன்று, 3ஆம் பிறை அன்று தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி வாருங்கள். உங்கள் என்றென்றும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாகி சந்திரன் நாளில் சுகஸ்தானம் மிதுனத்தில் இருக்கும் பொழுது என்றென்றும் இவர்கள் வருமானங்கள் ஏதோ ஒரு சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்ப உடல் ரீதியாகவும் ஒரு பிரச்சனை, மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனை. இவர்கள் தான் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஐயோ இப்படி இருக்கிறது, அது இப்படி இருக்குங்கிற வார்த்தை இருந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து இவர்கள் நிவர்த்தி பெற அருகில் இருக்கும் உங்க வீட்டு அருகில் இருக்கும் குருஸ்தலம் அல்லது உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு நவ கிரகத்தில் குருவிற்கு பூஜை செய்யுங்கள். கொண்டக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமை கண்டா பூஜை செய்யும் பொழுது அங்கே உடலும் உயிரும் ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கும். குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜாதகர் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று நவ கிரக வழிபாட்டில் குருவிற்கு வியாழக்கிழமை அல்லது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டல் கடலை சாற்றி நீங்கள் வழிபடுவதன் மூலமாக இந்த ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து இந்த மீன லக்னம், மிதுன ராசி இவர்கள் விடுபடுவார்கள்.